குட் ஈவினிங். உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு ஃபாஸ்ட்டா ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம செகண்ட் சாப்டருக்குள்ள நம்ம போறோம். நீங்க எல்லாரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆ பால் வந்து இந்த லெட்டர வந்து ரோமன் பிரிசன்லேருந்து எழுதுறாரு. ஆ பிலிப்பி பட்டணத்தினுடைய திருச்சபைக்காக எழுதுறாரு. அதுல வந்து முதல் கான்வெர்ட்ஸா இருந்தவங்க, அங்க நடந்த காரியங்கள் எல்லாம் நம்ம படிச்சோம். லிடியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அந்த இடத்துல வந்து அந்த திருச்சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தா. அதனால நம்ம இத அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்த இதுல நம்ம பார்க்குறோம். ஆ முக்கியமா வந்து இந்த கடிதம் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல அந்த டைம்ல எழுதப்பட்டுச்சு. ஏடி 62 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இத வந்து ஒரு நன்றி கடிதமாக, அதாவது ஒரு கள்ள உபதேசங்களை கண்டித்து எழுதுகிற ஒரு கடிதமாக இல்லாதபடிக்கு, ஒரு நன்றி கடிதமாக ஒரு ஃப்ரெண்ட்லி லெட்டரா எழுதுறாரு. இதுல வந்து ஜாய் அப்படின்றது தான் மேஜர் தீம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 4 சாப்டர் இருக்கு. 104 வேர்ஸ் தான். நீங்க மனப்பாடமா கூட ஈஸியா படிச்சிடலாம்னு நான் போன வாரமே சொன்னேன். 16 முறை இதுல ஜாய்ன்ற வார்த்தை வந்து வர்றத நம்ம பார்க்குறோம். இதுல வந்து சாப்டர் 1 குறித்து நம்ம பார்க்கும் பொழுது விசேஷமா அந்த அட்ரஸ், கிரீட்டிங்ஸு அதெல்லாம் முடிச்ச பிறகு, இந்த பவுல் அப்போஸ்தலன் வந்து விசேஷமா அந்த மக்களுக்கு வந்து நன்றி செலுத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்காக எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்றத பத்தி போன வாரம் வந்து முதல் அதிகாரத்தின் மூலமா நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். அவர் வந்து சிறைச்சாலையில் இருப்பதை குறித்து யாரும் நீங்க வந்து வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா, நான் உள்ள இருக்கிறது வந்து சுவிசேஷம் வேற வழியில பரம்புறதுக்கு அது காரணமா இருக்கு. அப்படின்னு அத ஒரு நல்ல பாசிட்டிவா எடுத்துக்கிறதுக்கு பீப்பிளுக்கு எழுதுறாருன்னு நம்ம அத பார்க்குறோம். அதே மாரி மரணத்தை குறித்த எந்த பயமும் தனக்கு இல்லன்றத பத்தி அவர் எழுதுறதையும் நம்ம பார்க்குறோம். அதோடு கூட அவர் வந்து ஆ இந்த இத அ இது இந்த லெட்டர எழுதும்பொழுது, அவர் வந்து ஒரு பல பிர அதாவது அடுத்தது அவருக்கு இருப்பாரா? இல்லையான்றது கூட தெரியாது. ஆனா அந்த சூழ்நிலையிலயும் கூட அவர் வந்து மரணத்த பத்தி ஒரு இது இல்லாம தைரியமா அவர் எழுதுறதையும், அவருடைய வ இதுல வந்து தன்னுடைய உடன் ஊழியர்களாகிய தீமோத்தேயு, தீத்து இவர்கள பத்தியும் அந்த இடத்துல வந்து ஒரு மென்ஷன் இருக்கிறதையும், அவர்களை குறித்த பொறுப்புகளை பத்தியும் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அதே மாரி அவர் வந்து பவுல் தன்னுடைய பிரசன்னம் அங்க இல்லனாலும், தான் வந்து பிலிப்பி பட்டணத்துல இல்லனாலும், அவங்க வந்து எப்படி கடவுளுக்குள்ளாக வாழணும் அப்படின்றத பத்தி விசேஷமா அந்த கடைசி வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி வந்து ஜாக்கிரதை உடையவர்களாக அவங்க வாழணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு எச்சரித்து அவர் எழுதுறத வந்து நம்ம பார்த்தோம். முக்கியமா சுவிசேஷத்துக்கு பாத்திரராக அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத அவர்களுக்கு அவர் அவர் நினைவுபடுத்தினத நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம லேர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் மிஷன் ஒர்க் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் த காஸ்பல் இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஃபாலோ ஹிஸ் எக்ஸாம்பிள் கண்டினியூலி இன் பிரேயிங் ஃபார் தோஸ் வி ரீச்ட் அவுட். அதில் நம்ம எப்படி கேம்ப்ல சந்தித்த பிள்ளைகளுக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜோம் பண்ணணுன்றதை பார்த்தோம். நெகட்டிவ் திங்ஸை கூட பார்த்து நம்ம கம்ப்ளைனராக இல்லாமல் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னு பார்த்தோம். நம்ம வந்து ஹெவன்லி மைண்டடாக இருக்கிறதுக்கு வந்து சால்வேஷன் ஆஃப் அதர்ஸை பற்றி நம்ம கன்சர்ன் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகளா வாழ்றதுக்கு சுவிசேஷம் நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு வந்து செகண்ட் சாப்டர். இது வந்து கமிட்மெண்ட். ஒருவேளை ஃபர்ஸ்ட் சாப்டர் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஜாய் இன் சஃபரிங்னு பார்த்தோம். இது வந்து ஜாய் இன் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். செகண்ட் சாப்டர் ஜாய் இன் கமிட்மெண்ட். இந்த இதுல அவுட்லைன்னு பார்க்கும்போது இந்த முழு அதிகாரத்தையும் வந்து 3ஆக நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து எக்ஸார்டேஷன் டு யூனிட்டி, அதாவது ஒருமனப்பாட்டை குறித்து அவர் வந்து ஒரு அதாவது ஒரு விரைவாக, அதாவது ஒரு துரிதமாக அவர்கள் எப்படி வந்து ஒருமனப்பட்டு வாழ வேண்டும் அப்படின்றத பத்தி அவர் எழுதுறாரு. அதுக்கப்புறம் எக்ஸார்டேஷன் டு ஷைன் அஸ் லைட் இன் த வேர்ல்ட், கடவுளுடைய இந்த நம்மளுக்கு குடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில நம்ம வந்து இந்த உலகத்துல எப்படி வந்து அவருக்காக பிரகாசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றத எழுதுறாரு. அதுக்கப்புறம் தீமோத்தேயை குறித்தும், எப்பாவிரோதித்துவை குறித்தும், அவங்க எப்படி தன்னுடைய ஊழியத்துல அவர்கள் இன்வால்வ் ஆனாங்க, அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத பத்தியும் அவர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். முதல் வந்து ஒற்றுமையை குறித்து அவர் எழுதுறாரு. அந்த ஒரு மனம் அதை குறித்து அவர் எழுதும் பொழுது, அவர் அதுல முக்கியமா அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்துல, "த மோட்டிவேஷன் ஃபார் யூனிட்டி. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும், இரக்கங்களும் உண்டானால்" அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஸோ எது எது நிமித்தமா அடுத்த வேர்ஸ்ல எழுதும் பொழுது அந்த யூனிட்டிய பத்தி எழுதுறாரு. 2வது வசனங்களுக்கு வரும்போது, இந்த ஒரு மனம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஏக சிந்தையா இருக்கணும், ஏக அன்புள்ளவர்களா இருக்கணும், இசைந்த ஆத்துமாக்களா இருக்கணும், ஒன்றையே சிந்திக்கணும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா, என் சந்தோஷத்த நீங்க நிறைவேற்றுவீங்க. அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஆனா, அந்த 2வது வசனத்துல இருக்கிற அந்த ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாவாக ஒன்றையே சிந்தித்து நம்ம செயல்படுகிறதற்கு,
எது அவசியமான பேசிக் ஃபவுண்டேஷனா இருக்கணும் அப்படின்னா, யார் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆறுதல் நிமித்தமா, நம்மளுக்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிற அன்பின் நிமித்தமா, நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஐக்கியத்தின் நிமித்தமா, இரக்கத்தின் நிமித்தமா, உருக்கத்தின் நிமித்தமா நம்ம வந்து இந்த ஏக சிந்தையும், ஏக அன்பும் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதாவது கிறிஸ்தவ ஜீவியத்திலேயே ரொம்ப முக்கியமான என்ன தெரியுமா? சாத்தானானவன் வந்து ஒரு மனத தான் ஃபர்ஸ்ட் கெடுப்பான். அது வந்து வீட்ல இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில இருந்தாலும் சரி, திருச்சபையில இருந்தாலும் சரி, ஒரு 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 ஊழியத்த வந்து அவன் கெடுக்கணும் அப்படின்னு நெனச்சான்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு மன சிந்தைய தான் வந்து அவன் கெடுப்பான். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் வந்து இந்த இடத்துல பிலிப்பி திருச்சபைக்கு எழுதும்போது, அந்த யுனைட்டடா இருக்கணும். அந்த ஒரு மன சிந்தையோடு அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதுறார். ஸோ யூனிட்டி இஸ் த ஒன் திங் தட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் 2 வெர்சஸ். அதுல செகண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 3லிருந்து 5வது வசனங்களை குறித்து வாசிக்கும் பொழுது, அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். "ஒன்றையும் வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது." அதாவது அவர் என்ன சொல்றாரு, நம்ம எதை செய்தாலும், ஒரு திருச்சபையோ அல்லது நம்ம ஒரு ஊழியத்திலயோ நம்ம இருக்கும் பொழுது, நம்ம எதை செய்தாலும், எதையுமே ஒரு ஆர்கியுமென்ட்க்காக அல்லது ஒரு பிரைட்னால நம்ம செய்யவே கூடாது. நத்திங் ஃபார் செல்ஃபிஷ் அம்பிஷன் ஆர் கன்சீட். ஸோ ஹியூமிலிட்டி வந்து ரொம்ப அவசியம். தாழ்மையை குறித்து அந்த இடத்துல மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவர்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வந்து எல்லாரையுமே அவருடைய பணியை செய்கிறதற்கான பொறுப்புல நம்மள வந்து இணைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிருபைய குடுத்திருப்பாரு. ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாரி உபயோகப்படுத்துவாரு. ஒவ்வொருத்தர ஒவ்வொரு விதமா ஆண்டவர் வந்து பல பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு பங்க குடுத்து ஒரு இடத்துல வந்து நம்மள சேர்த்திருப்பாரு. ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற. அப்படி இருக்கும் பொழுது, யார் யாருக்கு எது திறமையோ, அந்த திறமையில அவர்கள் செயல்படும் பொழுது, அத நம்ம வந்து பெருமையாகவோ, அத ஒரு வாதிட்டோ, அல்லது எனக்கு தான் நல்லா தெரியும், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றதுக்கோ ஒண்ணுமே இல்ல. நம்ம எல்லாருமே கடவுள் கையில அவரால உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் தான். ஸோ இத வந்து நம்ம யோசிக்கும் பொழுது, இந்த மனத்தாழ்மை வந்து நமக்கு எப்போ வரும்னா, என்ன விட அவங்க நல்லா செய்ய முடியும் அப்படின்னு நான் நெனைக்கணும். என்ன விட அவங்களால கூட செய்ய முடியும். என்ன விட அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். என்ன விட அவங்க இன்னும் நல்லா செய்வாங்க. நம்ம அடுத்தவங்கள வந்து நம்ம பெருமையா நம்ம நெனச்சோம்னாலே, எனக்கு அந்த தாழ்மை சாதாரணமா வந்துரும். அப்போ ஒருவரை ஒருவர் நம்ம அப்படி நினைத்து, அவங்கள பெரு பெ மேன்மையானவர்களாக நம்ம நினைத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நம்மளுக்குரியத நம்ம வந்து நிறைவேற்றணும். என்னுடைய சிஷ்டப்படி தான் இது நடக்கணும். என்னுடைய வ என்னுடைய விருப்பத்தின்படி தான் இது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். தனக்கானவைகளே அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்போ ஆஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட் நம்ம ஒரு ஊழியத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா கூட, தி வெல் பீயிங் ஆஸ் அ ஹோல், ஒரு மொத்தமா நோக்கம் என்ன? செயல்பட வேண்டிய காரியம் என்ன? என்ன எதிர்பார்ப்போடு இத நம்ம நடத்துகிறோம்? அப்படின்றதுக்கு நம்ம அனைவருமா இணைந்து, ஒருமனப்பட சிந்தையோடு கூட நம்ம செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, இந்த மனத்தாழ்மை, இந்த ஹியூமிலிட்டி தான். அடுத்தது ஒரு ரொம்ப அழகான எக்ஸாம்பிளா ஜீசஸ பற்றி. ஒருவேளை கிறிஸ்மஸ் டைம்லலாம் நெறைய மெசேஜ் கேட்டுருப்போம் நம்ம. 6லருந்து 11வது வசனம் வரைக்கும். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா இந்த வசனத்த? 6லருந்து 11 இங்கிலீஷ்லயாவது, தமிழ்லயாவது நீங்க வாசிக்கலாம். எல்லாருமே பைபிளோட வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஹலோ! வாசிமா டக்குன்னு. யாராவது ஒருத்தர் வாசிங்க. அ இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். வாசி. நோ ப்ராப்ளம். Okay. Let this mind be in you, which was also in Christ Jesus, who, being in the form of God, did not consider it robbery to be equal with God, but made himself of no reputation, taking the form of a bondservant and coming in the likeness of men. And being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. Therefore, God has mightily exalted him and given him the name which is above every name,
that at the name of Jesus, every knee should bow, of those in heaven and of those on earth and of those under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. எவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இல்ல. நத்திங் லைக் ஜீசஸ் சாக்ரிஃபைஸ். அப்போ இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜீசஸ் சாக்ரிஃபைஸ்ல நம்ம கற்றுக்கொள்கிறது என்னன்னா, தி அன்செல்ஃபிஷ் ஹியூமிலிட்டி, தி ஒபீடியன்ஸ் தட் ஹி ஹேட் டு தி ஃபாதர் காட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூ பீயிங் இன் வெரி நேச்சர் காட், ரைட் ஃப்ரம் கிரியேஷன் ஹி வாஸ் தேர், பட் ஸ்டில் ஹி டுக் த ஃபார்ம் ஆஃப் மேன். ஒரு மனுஷனை போல அவர் வந்து ஒரு குழந்தையாக கன்னியின் வயிற்றில் வந்து அவர் பிறந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த பிறப்புல மாத்திரம் இல்ல, அன்டில் டெத். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்ல, பை பிகமிங் ஒபீடியன்ட் டு டெத், ஈவன் டெத் ஆன் அ கிராஸ். அது வரைக்கும் he was completely obedient. And how was that possible? Because of that humility தான். இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி வந்து இந்த ஹியூமிலிட்டி தான். நிறைய நேரம் இந்த ஹியூமிலிட்டி இல்லாததுனால தான் நிறைய நேரம் பிரச்சனைகள் வருது, சண்டை வருது, மனஸ்தாபங்கள் வருது, பிரிவினைகள் வருது. இது எல்லாத்துக்கும் காரணமுமே ஹியூமிலிட்டி தான். நான் ஏன் தாழ்ந்து போகணும்? எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே அவுட்டு. ஃபேமிலிக்குள்ள இருந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இருந்து, நம்ம படிக்கிற இடத்துல இருந்து, நம்ம சர்ச்சில் இருந்து, நம்ம சமுதாயத்துல இருந்து, எல்லா சூழ்நிலையிலையும் இன்னைக்கு வர்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே என்னதுதான்? இந்த ஹியூமிலிட்டி இல்லாதது தான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர்ட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவரே கிவ் மீ தட் ஹம்பிள் ஹார்ட். அந்த தாழ்மையின் சிந்தையை எனக்கு நீங்க தாங்க. அந்த தாழ்மையின் மனதை எனக்கு தாங்க. அந்த தாழ்மையை நான் கடைப்பிடிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு. சிலர் வந்து விட்டு கொடுக்கறது தாழ்மை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. விட்டு கொடுக்கறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. எனக்கு எனக்கு நான் செய்ய வேண்டியது அவன் செய்றா. அது அது வந்து ரொம்ப ஈஸி. பட் டு பி ஈவன் ஹியூமிலியேட்டட், இஃப் யூ டேக் ஜீசஸ் அஸ் எக்ஸாம்பிள், அவருக்கு அதுதான் ஜீசஸை தவிர வேற யாருமே எக்ஸாம்பிளே நம்மளுக்கு இருக்க முடியாது. He made himself nothing by taking the very nature of a servant. அந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துறதுக்கு வந்து நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு தான் அந்த அந்த பகுதி வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ அப்படி அவர் தாழ்த்துனதுனால God highly exalted him so that at his name all should bow and confess him as Lord. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை வந்து நல்லா சொல்லுது நமக்கு. நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருகிறார். இல்ல பெருமை உள்ளவர்களுக்கு வந்து அவர் எதிர்த்து நிற்கிறார். ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். அப்ப நம்ம கிட்ட அந்த தாழ்மை இருக்கா? அது எந்த மாதிரியான தாழ்மை? இவரை மாதிரி அவங்கள மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை போன்ற தாழ்மை. அந்த தாழ்மைக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஸோ அந்த கமிட்மெண்ட்ல வர்ற ஜாய் தான் இந்த செகண்ட் சாப்டர்ல அவர் நிறைய எழுதுறதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, தி எக்ஸார்டேஷன் டு ஷைன் அஸ் லைட்ஸ் இன் தி வேர்ல்ட். why should there be an urge? why should there be an exhortation to shine as lights in the world? ஏன்னா இந்த உலகம் வந்து அப்படிப்பட்டதாக இருக்குது. இந்த 12வது வசனத்துல இருந்து 18வது வசனத்தை வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொன்னார், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். இந்த 13th வசனம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து, எனக்கு ஆண்டவர் தானே இந்த விருப்பத்தை கொடுத்துருக்கிறாரு, அப்ப அது அவர் சித்தம் தானே அப்படின்னு தனியா அதை எடுத்து பேசுறவங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனம் வந்து இட் இஸ் சோ மச் இன் கண்டினியூஷன் வித் 12th verse. அதுல ஆண்டவர் அந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு, நான் உங்க பக்கத்துல இருக்கும்போது மாத்திரம் இல்ல, நான் தூரமா இருக்கும்போது கூட நீங்க என்ன பண்ணுங்க, யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்துல இடம் கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் அதனால ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. அனுதினமும் என் ரட்சிப்பு நிறைவேற நான் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அண்ட் ஹவு ஷுட் ஐ work out that? Doing so with fear and trembling. அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ன்றது என்னை விட்டு ஒரு செகண்ட் கூட நினைச்சக்கூடாது, விலகவே கூடாது. அது என்னை விட்டு ஒரு செகண்ட் விலகிருச்சுன்னா கூட நான் வந்து கடவுளுக்கு பயப்பட மாட்டேன். அண்ட் ஐ வில் நாட் பி ஒர்க்கிங் அவுட் மை சால்வேஷன். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஒர்க் அவுட் தி சால்வேஷன் ரிமெம்பரிங் தட் காட் இஸ் அட் ஒர்க் இன் தெம். இந்த ரட்சிப்புக்காக தேவன் எனக்கு என்னுடைய உள்ளத்துல விருப்பத்தையும் செய்கையையும், இந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுவதற்கு தேவன் எனக்கு அந்த அவாவை, அந்த விருப்பத்தை, அந்த சித்தத்தை, ஏன்னா அது அவருடைய சித்தம். நான் முழுமையாய் ரட்சிக்கப்படணும், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அந்த முடிவு பரியந்தம் நான் நிலைத்திருந்து ரட்சிப்பை சுதந்திரமாக்கி கொள்ளணும்ன்றது தான் தேவன் எனக்குன்னு வச்சிருக்கிற சித்தம்.
அந்த சித்தத்தை அவருடைய விருப்பத்தை செய்கைய என்னில் அவர் உண்டாக்குகிறவரா இருக்கிறாரு. அனுதினமும் நான் வந்து ஒரு விக்டோரியஸ் லைஃப் ஓவர் சின் வாழணுன்றதுக்கு ஒரு உள்ளான மனதுல ஒரு விருப்பத்தையும் செய்கையையும் ஆண்டவர் வந்து எனக்கு கொடுக்குறாரு. ஆனா அதை நான் வந்து பிராக்டிஸ் பண்றேனா, அதை நான் பிரயாசப்படுத்துறேனா, அதை நான் வந்து நிறைவேற இந்த ரட்சிப்பு நிறைவேற ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் நான் வந்து அதை நிறைவேற்றுகிறேனா. நிறைய நேரம் when I am in a situation and when God talks to me about that situation saying that I should come out of it, sometimes we give a deaf ear. நம்ம வந்து காது கேளாதவர்கள் போல அதுல ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றாம என் சுய சித்தத்தை என் ஃப்ரெண்ட்ஸுக்காக அல்லது என்னுடைய விருப்பத்துக்காக நான் நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் எனக்கு வந்து அதுல இருந்து விலகி வாழணுன்ற விருப்பத்தையும் செய்கையையும் கொடுத்தாலும் கூட நான் கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு பயப்படாம சில சமயம் ஐ ஃபால் இன்டு சின். ஆனா இந்த இடத்துல பால் என்ன சொல்றாரு, நான் தூரமா இருந்தாலும் நான் பக்கத்திலே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்க பிரயாசப்படுங்க. சோ ரட்சிப்பு நம்மளில காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம வந்து பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களா இருக்கணும். என்னுடைய இருதயத்துல அந்த ஆண்டவருக்காக வாழணுன்ற அந்த வாழ்க்கையின் பிரயாசத்தை, அந்த விருப்பத்தை ஆண்டவர் எனக்கு உண்டு பண்ணி தரும் பொழுதெல்லாம் அதை நான் நிறைவேற்றுகிறதற்கு ஜாக்கிரதையா என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடுகிறவளா இருக்கணும். ஸோ ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் ஃபர்கெட் இட் இன் லைஃப். எப்பவுமே வி ஆர் ஒர்க்கிங் அவுட் அவர் சால்வேஷன். அதை மறந்துடக்கூடாது. நான் அவளை விட பெரிய ஆளு, நான் இவளை விட பெரிய ஆளு, நான் ஏசாமி ஏற்றுக்கொண்டிருக்கேன், அவளுக்கெல்லாம் ஏசாமியே தெரியாது, என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாருன்றதுல நம்ம ஒரு நாளும் மகிழ்ச்சியா இருந்து விடவே முடியாது. ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதற்கு அனுதினமும் நம்முடைய ரட்சிப்பை வந்து நம்ம என்ன செய்யணும், நிறைவேற நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது 14 16 வசனத்தை பார்க்கும் பொழுது as children of God without fault. அப்ப என்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையுமே நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாக இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். என்ன ஒரு அழகான வேர்டை வந்து அவங்கள பத்தி சொல்றாருல்ல அந்த 14th verseல, அந்த 13th verseல. இட் இஸ் இந்த இதுல நம்ம என்னது, நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லி 14th verseல இருக்கு. இங்கிலீஷ் வேர்ஸ்ல வந்து இந்த 15th verse 14th வர்ற மாதிரி இருக்கு. சரியா? ஆனா இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, முக்கியமா நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து ஜீவ வசனத்தை பிடித்து கொண்ட சுடர்களை போல நம்ம இருக்கிறோம். உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஏன்னா இந்த வேர்ல்டு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, திஸ் வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ். இந்த வேர்ல்டு வந்து ஃபுல்லா வந்து இருளுக்குள்ளதான் இருக்குது. ஆனா இந்த இருளுக்குள்ள இருக்கிற நம்ம வந்து பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும். ஒருவேளை எபேசியர் நிருபத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 8வது வசனத்துல, அதாவது 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதேதான் இந்த இடத்துலயும் இவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்றீங்க, சுடர்களை போல இருக்கிறீங்க, ஸ்டார்ஸ், லைக் ஷைனிங் ஸ்டார்ஸ். ஸோ கிறிஸ்துவின் நாள்ல உங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் வந்துடாதபடிக்கு அந்த ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு, அதுதான் அனுதினமும் பைபிள் வாசிக்கணும்ன்றது, பைபிள் மெடிடேஷன் பண்ணணும்ன்றது, இன்னைக்கு ஆண்டவர் யார் கூட என்ன பேசினாரு அப்படின்னு நான் வந்து அதை யோசிச்சு பார்க்கறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனுதினமும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்குற ஆண்டவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். ஆனா அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுடர்களை போல பிரகாசிக்கிறதற்கு ஜீவ வசனத்தை என்ன பண்ணணும், உறுதியா பிடிச்சுக்கணும். ஆண்டவற்றை கற்றுக்கொண்ட வசனத்தை யங்கா இருக்கிற இந்த டைம்ல பிள்ளைங்களா நிறைய வசனங்களை நீங்க என்ன பண்ணணும், நல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்மளோட பேசவே மாட்டார். நமக்கு தெரிந்த வசனங்களின் மூலமா தான் சிச்சுவேஷன்ஸ்ல God will speak to us. So we have to memorize more of verses. அதுக்கப்புறம் 15வது வசனத்துல வரும்பொழுது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகம் வந்து எப்படிப்பட்டதா இருக்குது, கோணலா இருக்குது, மாறுபாடு உள்ள சந்ததியா இருக்கு.
ஆனா நீங்க அதன் நடுவுல குற்றமற்றவர்களாக, கபடற்றவர்களாக, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எவ்வளோ ஒரு அழகான பேர் இல்ல? மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு அப்படின்றது. நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மள வந்து அப்படிதான் அழைக்கிறார். நீங்க வந்து மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நான் வந்து உங்கள தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுல இங்கிலீஷ்ல போட்டிருக்கும்போதுல சில்ட்ரன் ஆஃப் காட் வித்தவுட் ஃபால்ட் இன் அ வார்ப்ட் அண்ட் குக்கட் ஜெனரேஷன். சில்ட்ரன் ஆஃப் காட் வித்தவுட் ஃபால்ட். வாட் அ குட் வேர்ட் இல்ல? என்னை பத்தி ஆண்டவர் இப்படி சொல்ல முடியுமா இன்னைக்கு? ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட் வித்தவுட் எனி ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காட் ஹஸ் சோசன் மீ ஃபார் தட் அண்ட் ஃபார் தட் பர்பஸ். நான் அப்படி இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் வந்து இருள தான் இருக்கு. ஸ்டாரை நீங்க பாத்தீங்கன்னா டார்க் ஸ்கைல ஸ்டார் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அது மாதிரி வேறெவர் வி ஆர், வி மைட் பி இன் அ சின்ஃபுல் சிச்சுவேஷன், வி மைட் லிவ் இன் அ பிளேஸ் வேர் பீப்புள் ஆர் ஆல் வித் சின். என் சுத்தி இருக்கிற எல்லாம், என் கிளாஸ்ல இருக்கிற எல்லாம், என் வீட்ல இருக்கிற எல்லாம் கூட அப்படி இருக்கலாம். ஆனா நான் ஒரு ஸ்டாரா இருக்கிறேனா, நான் அவருடைய ஜீவ வசனத்தை பிடிச்சு கொண்டு ஓடுகிற ஒரு பிள்ளையா இருக்கிறேனா, நான் இந்த குற்றமற்ற இந்த மாறுபாடு உள்ள சந்ததியின் மத்தியில குற்றமற்றவளா, கபடற்றவளா, நான் வந்து ஒரு மாசற்ற பிள்ளையா நான் இருக்கிறேனா, யோசிச்சு பார்க்கலாம். That is how we have to work on our salvation. That is how we have to be children of God without fault. And that is what God wants us to do. அந்த ஒரு காரியத்துக்கு தான் பால் வந்து உங்கள அந்த இடத்துல வந்து அர்ஜ் பண்ணி எழுதுறாரு பிலிப்பியர் நிருபத்துக்கு. அடுத்தது என்ன சொல்றாரு? வியூயிங் பால்ஸ் பெர்சிக்யூஷன் as a reason to rejoice. 17 and 18 verse வரும்போது, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். அவர் என்ன சொல்றாரு? Even though I am being poured out like a drink offering on the sacrifice and service coming from your faith. நீங்க வந்து எனக்காக செய்கிற எல்லா நன்மைகள், உதவிகள் இவைகளெல்லாம் பார்க்கும்பொழுது, உங்களுடைய நம்ம விசுவாசத்தை நான் பாராட்டுறேன். நான் வந்து உங்களுக்காக ஒரு ஊற்றப்பட்ட ஒரு ஒரு சாக்ரிஃபைஸா நான் இருந்தாலும் கூட, I am glad and rejoice with all of you. So you too should be glad and rejoice with me. நான் வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறேன்னே நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா நான் வந்து இதன் மத்தியிலேயும் உங்களுக்காக வார்க்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜாய் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ் பட் ஆன் அவர் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட்ல. ஹவு கேன் பால் அலோன் பி லைக் தட்? நம்ம கூட அப்படி இருக்க முடியும். நம்ம சிச்சுவேஷன் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை வச்சு நான் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேனா இல்லையான்றத அது வந்து நிர்ணயிக்கவே கூடாது. கர்த்தருக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன்? நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா நான் சந்தோஷமா இருக்கணும். சிச்சுவேஷன்ஸ் மாறலாம். சிச்சுவேஷன்ஸ் பேட் ஆகலாம். சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப இதா கஷ்டம் கொடுக்கலாம். ஆனா அதன் மத்தியில நம்ம வந்து கடவுளுக்குள்ள இந்த பால் மாதிரி கிளாடா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, ரிஜாய்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட இங்கே எதிர்பார்க்கிறாரு. கடைசியா நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, the plans involving Timothy and Epaphroditus. இந்த 19வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இவங்க 2 பேரை பற்றியும் போட்டிருக்குது. முதல் வந்து 24வது வசனம் வரைக்கும் தீமோத்தேயை பற்றி போட்டிருக்கு. அதுல நீங்க ரொம்ப நல்லா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனை குறித்து அவர் எழுதும் பொழுது 20வது வசனத்துல உண்மையாய் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவன் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அதாவது he was so confident on Timothy. இல்ல, he says I have no one else like him who will show genuine concern for your welfare. இல்ல, அந்த மாதிரி ஒரு தீமோத்திய அவர் வந்து தன்னுடைய இன்னொரு இடத்துல வந்து அவருடைய உத்தம குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்வார். இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது தீமோத்தியை பத்தி எழுதும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமா தீமோத்தேவை உங்க இடத்துல இருந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நம்பி இருக்கிறேன். ஏன்னா என்னை போல உங்களை விசாரிக்கிறதுக்கு அவன் தான் என்னை போல மனதுள்ளவன். He is the only person who can really come and do what I will do when if I am there. அதனால நான் வந்து தீமோத்தியை அனுப்புறேன். ஸோ அவனுடைய கமெண்டேஷன் ஆஃப் திமோத்தியை பார்க்கும்பொழுது, who seeks the things of Christ and who serves with Paul in the gospel as a son with his father. 20லிருந்து 23 வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, என்னை போல மனதுள்ளவன் எழுதுறாரு. 21 வசனத்துக்கு போது கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவர்களே தேடுகிற இந்த மற்றவங்க மத்தியில 22வது வசனத்துல தீமோத்தேயை எழுதி எழுதுறார். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னமா நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன். அதாவது என்ன சொல்றாரு? நான் வந்து பிரிசன்ல இருக்கேன். நான் இப்ப வர முடியாது உங்ககிட்ட. ஆனா நான் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுனால ஐ வாண்ட் டு சென்ட் திமோத்தி டு யூ. ஏன்னா he will come and do what I will do if I am there அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஊழியத்துல இருக்கோம்.
நம்ம எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனை வந்து வழி நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப நல்லது. வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லது. ஆனா, நம்ம வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் லீடர்ஸையும் நம்ம என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த குரூப்லயோ, அல்லது வெளியிலயோ, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வந்து அடுத்த லைன் லீடர்ஸ உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் வந்து தனி மனிதனாக இது எல்லாத்தையும் செய்தாரான்னு பார்த்தா, 13 லெட்டர் எழுதியிருக்கிறார் புதிய ஏற்பாடுல. ஆனா, அவர் கூட வந்து ஹி ஆல்வேஸ் ஹேட் அ பேண்ட் ஆஃப் வாலண்டியர்ஸ். ஹி ஆல்வேஸ் ஹேட் பீப்பிள் டூ சப்போர்ட் ஹிம் இன் த மினிஸ்ட்ரி. ஹி ஹேட் பீப்பிள் ஹூ வர் லைக் மைண்டட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிஸ்ட்ரியில வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நெறைய இடத்துல என்ன தெரியுமா பார்க்குறோம்? லீடர்ஷிப் ட்ரெய்னிங், இந்த ட்ரெய்னிங், அந்த ட்ரெய்னிங் அப்படின்னு நெறைய ட்ரெய்னிங் எல்லாம் குடுக்குறாங்க. அதெல்லாம் குடுக்கலாம். ரொம்ப நல்லது. ஆனா, பிப்ளிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா, யாரையும் உட்கார வச்சு என்ன பண்ணல, தனியா ட்ரெய்னிங் செஷன் எடுக்கவே இல்ல. ஆனா, கூடயே கூட்டின்னு போய், கூடயே கூட்டிட்டு போய், கூடயே கூட்டிட்டு போய் தான் ஃபுல்லா திமோத்திய வந்து என்ன பண்றாரு? பால் வந்து ட்ரெயின் பண்றாரு. நீங்களும் அதே மாரி தான். நீங்க மினிஸ்ட்ரிக்கு போம்போது யாராவது ஒருத்தர புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யாராவது ஒருத்தர கூட்டிட்டு போங்க. லெட் தெம் டேஸ்ட் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் அலாங் வித் யூ பை கமிங் டு த மிஷன் ஃபீல்ட். அவங்க உங்களோட ஊழியத்துக்கு வருது நிமித்தமா, அந்த ஊழியத்தின் தாகத்த அப்படிதான் அவங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க எவ்வளோ கமிட்டடா இருக்கீங்க? நீங்க எவ்வளோ அதுல ஸீல் இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளோ வந்து அதுல ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கு? அதெல்லாம் அப்படியே தீ மாரி அடுத்தவங்களுக்கு அப்படியே போகும் அது. அது வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்ல. நம்ம வந்து வெறும் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமா ஊழியங்கள மட்டும் செஞ்சுக்கிட்டே போனா போதும். ஸோ அந்த அளவுக்கு தீமோத்தேயு வாஸ் சச் அ குட் உத்தம குமாரனாக, உத்தம குணத்தோடு கூட இந்த பாலோடு கூட பிரயாணிக்கிறவனாக அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவர் யாரு அப்படின்னு சொன்னா, எப்பாவிரோதித்து. 19ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் இருக்கு அவர பத்தி. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இல்ல சாரி அதுல நீங்க எப்பாபிராத்தியத்தை குறித்து வாசிக்கும் பொழுது 25வது வசனத்திலிருந்து. அவரை பத்தி சில காரியங்கள் கூட கொடுத்திருக்கு. மேலும் என் சகோதரனும், உடன் வேலையாளும், உடன் சேவகனும், உங்கள் ஸ்தானாதிபதியும், என் குறைச்சலுக்கு உதவி செய்கிறவனுமாயிருக்கிற எப்பாபிராதித்து. ஒரே ஒரு எப்பாபிராதித்துவ குறித்து சொல்லும் பொழுது, எத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் அவர் யூஸ் பண்றாருல்ல. கோவொர்க்கர், ஃபெலோ சோல்ஜர், மெசஞ்சர், ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் ஆல் மை நீட்ஸ். இல்ல? அவரை பத்தி எழுதும்போது அப்படி எழுதுறாரு. மை பிரதர், மை கோவொர்க்கர்ன்னு. தீமோத்தேயு எழுதும்பொழுது மை பெலவட் சன்னு எழுதுவாரு. இவரை பத்தி எழுதும்பொழுது மை கோவொர்க்கர், மை பிரதர், மை ஃபெலோ சோல்ஜர். ஏன் ஃபெலோ சோல்ஜர்? ஏன்னா இவரோட கூட சேர்ந்து அவரும் என்ன பண்ணாரு? பாடுகளை அனுபவிச்சிருக்கிறார். அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும், நான் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமா இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, ஆக்சுவலா பிலிப்பு பட்டணத்துல வந்து பீப்புள் கலெக்டட் சம் டொனேஷன்ஸ் ஃபார் பால் அண்ட் தே ஆர் சென்டிங் இட் டு பால். பால்க்கு வந்து அதை அனுப்புறதுக்கு யார் அதை கொண்டு இப்போல்லாம் நமக்கு ஜாலியா மணி ஆர்டர் வாட்ஸ்அப்ல வச்சுட்டு இந்த ஜிபே வச்சு டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்றோம்ல. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ பீப்புள் ஹேட் டு கோ அண்ட் கிவ் த மணி டு த நெக்ஸ்ட் பர்சன். ஸோ இந்த பிலிப்பு பட்டணத்துல கலெக்ட் பண்ணப்பட்ட உதவி பணத்தை இந்த எப்பாபிராதித்துவின் மூலமாக இந்த பிலிப்பு பட்டணத்து மக்கள் என்ன பண்றாங்க? இவனுக்கு அனுப்புறாங்க. பவுலுக்கு அவன் சிறைச்சாலையில இருக்கும்போது. ஆனா அவர் அந்த சிறைச்சாலையில இருக்கிற அவ்வளோ தூரத்துக்கு டிராவல் அவர் பண்றதுக்கு மத்தியில அவர் வந்து சிக்காயிடுறாரு. எப்பாபிராதித்து வந்து சிக்காயிடுறாரு. எப்படிப்பட்ட சிக்னஸ்? மரணத்துக்கு ஏதுவான சிக்னஸ் அவருக்கு வந்துருச்சு. ஆனா அந்த மரணத்துக்கு ஏதுவான சிக்னஸ்ல இருந்தும் கர்த்தர் அவரை என்ன பண்றாரு? காப்பாற்றி அவர் வந்து இந்த பவுல் அப்போஸ்தலனை சந்தித்து அந்த உதவிகளை கொடுக்கறதுக்கு என்ன பண்றாரு? அவரு முயற்சி எடுத்து வந்துடுறார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். என்ன சொல்றாரு? அவ்வளோ கஷ்டம். ஹி வாஸ் அ ரிஸ்க் டேக்கர். ஹி டுக் ரிஸ்க் ஈவன் அட் த பாயிண்ட் ஆஃப் டெத். சாகுற நிலைமையில கூட எல்லா சேலஞ்சஸையும் அவன் ஃபேஸ் பண்ணி எனக்கு கொடுத்து அனுப்புன அந்த பணத்தை அவன் நேரில் வந்து எனக்கு என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான். அவனை நான் சீக்கிரமா நான் திருப்பி அனுப்புறேன். நீங்க அவனை பத்திரமா ஏற்றுக்கொண்டு அவனை கனமா எண்ணுங்க, அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கு சமீபமா இருந்தான்.
Why did he become sick? Because he had to make that long travel. ஆனா இந்த லாங் டிராவல் அவன் செய்யற சமயத்துல, even though he had to go to sick, என்னது டெத் பெட் இன் சிக்னஸ், அவன் தன்னுடைய ஒர்க்கை வந்து பாதியில முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணல, திரும்பவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் போய் அவனுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து விட்டு தான் அவன் மறுபடியும் பிலிப்பி பட்டணத்துக்கு திரும்பினான். அப்போ இதுல பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் இந்த எப்பாபிராத்தை குறித்து எழுதும் பொழுது, இந்த தீமோத்தேயை குறித்து எழுதும் பொழுது, இந்த தீமோத்தேயுவும் இந்த எப்பாபிராத்துவும் எதுக்கு எழுதுறாரு அப்படின்னா, ஆஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த சாப்டர் வந்து யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்றாரு. அந்த யூனிட்டிக்கு எப்படி வந்து மனத்தாழ்மை ரொம்ப அவசியம்ன்றத சொல்றாரு. அந்த மனத்தாழ்மைக்கு எப்படி ஒபீடியன்ஸ் ரொம்ப அவசியம்ன்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஹியூமிலிட்டிக்கு அந்த எக்ஸாம்பிளா ஜீசஸை சொல்லிட்டு கடைசியா வரும்பொழுது அந்த ஹியூமிலிட்டிக்கு எக்ஸாம்பிளா தீமோத்தேயுவையும் இந்த எப்பாபிராத்தியத்தை குறித்து எழுதுறாரு. அப்போ ஹியூமிலிட்டி இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் சர்வீஸ், emphasizing that true greatness comes through selfless service to others. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம எதையோ ஒரு பொறுப்புல இருக்கிறோம், நம்ம ஏதோ ஒன்று செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்களுக்காக இவங்களுக்காக எதையோ நம்ம செய்யறோம்னு நினைக்கவே வேண்டாம். நம்மள கடவுள் அந்த பொறுப்புக்காக நம்மளை நியமித்திருக்கிறார். நம்மள இவங்க மூலமா நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அதை நான் இன்னைக்கு தாழ்மையோடு கூட, உண்மையாகவே அந்த தாழ்மையின் சிந்தை எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நான் வந்து இந்த சர்வீஸை செய்வேன். ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்டி தான். இந்த ஏக சிந்தையும் ஏக அன்பும் ஏக மனதும் உடையவர்களாய் நம்ம இசைந்த ஆத்துமாக்களா ஊழியங்களை செய்வது மிக மிக அவசியம். ஆண்டவருடைய கிங்டம் பீப்புளா நம்ம வந்து எல்லாரும் இசைந்த மனதுடையவர்களாக நம்ம இருக்கணும். அது இசைந்த மனது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, மனத்தாழ்மை எனக்கு இருந்தாதான். அப்போதான் நான் விட்டு கொடுப்பேன். என்னைய அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஜீசஸ் தான். ஜீசஸை வந்து எப்படி வந்து ஹியூமிலியேட் பண்ணாங்கல்ல, எச்சு துப்புனாங்க, ஈட்டியில குத்துனாங்க, முள்ளால கிரீடம் வச்சாங்க, நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்டாங்க, அவரை அவ்வளோ கேலி பண்ணாங்க, ஏளனம் பண்ணாங்க. இந்த மினிஸ்ட்ரியில இருக்கும்போது எல்லாமே நமக்கு வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வச்சிருக்கிற பாதை தான் உங்களுக்கு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவை தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றணும். ஸோ ஜீசஸுடைய மாடல் தான் நமக்கு ஆல்வேஸ் கிவன். ஆனா என்னால வந்து ஒரு சின்ன ஹியூமிலியேஷனை கூட நம்மளால எடுத்துக்கொள்ள முடியல. யாராவது என்னை வந்து மதிக்க வேண்டிய இடத்துல மதிக்காம போயிட்டாங்கன்னா நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? யாராவது என்னைய வந்து உண்மையிலேயே ஆனர் பண்ண வேண்டிய இடத்துல ஆனர் பண்ணாம போயிட்டாங்கன்னா நம்மளால அதை ஏத்துக்க முடியுதா? அவங்க ஏன் இப்படி நடந்துக்கணும்? அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? அவங்க ஏன் என்னை பத்தி இப்படி பேசுனாங்க? அப்படின்னு உடனே த செல்ஃப் கம்ஸ் அவுட் சோ ஈஸிலி. இல்ல, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். பட் இந்த இடத்துல இந்த பேசேஜ் நம்ம படிக்கும்போது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா, எப்படி ஆண்டவர் வாய் திறவாது இருந்தாரு? எப்படி ஆண்டவர் கடைசி மரண பரியந்தம் அவங்க ஒபீடியன்ட்டா இருந்தாரு? ஹவ் வாஸ் ஹி ஏபிள் டு கம்ப்ளீட்லி சரண்டர் டு காட்? அந்த சரண்டர் லைஃப் நம்மளுக்கு வரணும். கிரைஸ்ட் லைக்னஸ் அப்படின்னா அது வரணும் எனக்கு. ஸோ அதுக்கு வி ஹாவ் டு ஒர்க் அவுட் அவர் சால்வேஷன் எவ்ரி டே. ஒர்க்கிங் அவுட் எவ்ரி டே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இந்த உலகத்துல சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டிய நாம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு, அவருடைய ஜீவ வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும். வாட் எவர் இஸ் டீச்சர்ஸ் மீ, வாட் எவர் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மீ, வாட் எவர் லைன் ஹி வாண்ட்ஸ் மீ டு டூ, அந்த எந்த பாத்துல நான் போகணும் எல்லாமே ஆண்டவர் அழகா கிளீனா கைட் பண்ணுவாரு. மனுஷர்கிட்ட நம்ம போகவே வேண்டியதில்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு, எனக்கு சொல்லித்தாங்க என்ன பண்றதுன்னு. போறது தப்பு கிடையாது. ஆனா we have our Bible in our own language. We can sit at the feet of God. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்தா அழகா பேசுவார். நம்ம தேவன் பேசுகிற தேவன். And joy is never dependent on circumstances. நான் இன்னைக்கு சந்தோஷமா இல்லை அப்படின்னா it is not because of circumstances. It's because of me. Something inside me that is troubling. ஸோ என்னுடைய சூழ்நிலைகள்னால நான் சந்தோஷமா இல்லை, எங்க அப்பாவால, எங்க அம்மாவால, எங்க பிரச்சனையால, இந்த பிரச்சனை, அதெல்லாம் நம்மளுடைய சந்தோஷத்தை எடுக்கவே கூடாது. நான் வந்து உள்ளத்துல சந்தோஷம் இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் பிகாஸ் ஐ ஹவ் லாஸ்ட் த ஜாய் இன்சைட். மை இன்னர் பீஸ் இஸ் ஒன்லி வித் த கனெக்ஷன் ஆஃப் காட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹியூமிலிட்டி இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் சர்வீஸ், எம்பசைசிங் தட் ட்ரூ கிரேட்னஸ் கம்ஸ் த்ரூ செல்ஃப்லெஸ் சர்வீஸ் டு அதர்ஸ். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தன்னலமற்ற சேவை செய்கிறதற்கு ஆண்டவருடைய அந்த மனத்தாழ்மையை நம்ம தரித்துக்கொள்ள ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, நிறைய நேரத்துல எங்களிடத்துல சுயம் தலை தூங்குகிறதுனால
ஆண்டவரே, நாங்கள் ஒருமன சிந்தையை இழந்தவர்களாக, ஒருமன பாட்டை நாங்கள் குலைக்கிறவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். எங்களை மன்னியும். உம்முடைய மனத்தாழ்மையை நாங்கள் தரித்துக் கொள்ள மரண பரியந்தம் நீர் கீழ்ப்படிந்தீரே, அந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கு நீர் தந்திரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தீமோத்தேயுவை போல, ஒரு எப்பாபிரோதித்துவை போல கர்த்தாவே, மனத்தாழ்மையோடு கூட நீர் கொடுக்கிற ஊழியத்தின் பகுதிகளை நாங்கள் நிறைவேற்ற, எங்களிலும் அடுத்தவர்களை நாங்கள் மேலானவர்களாக எண்ணிக்கொள்ள, உம்முடைய ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக இந்த மாறுபாடான சந்ததியின் நடுவுல சுடர்களாய் நாங்கள் பிரகாசிக்க உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.